வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, செய்த தவறை உணர்ந்து உன்னவர் உன்னிடம் திரும்பி வந்து விடுவார் தங்கமே. அவர் தானாகவே உனக்கு அழைப்பும் விடுக்கப் போகின்றார். இப்போது அவர் வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நான் சொல்வதை அவரிடம் சொல்லிவிடு. ஆனால் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம், நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தவே தங்கமே. உனக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாமே உன்னை சாதிக்க வைக்கவே. சோதனையில் சோர்ந்து போகாதே, மன வலிமையோடு எதிர்கொள். நான் இருக்கின்றேன். யாரை நீ நேசிக்கின்றாயோ, யாருக்கு நீ உதவுகின்றாயோ அவர்களே உன்னிடம் இருந்து பிரிப்பதுதான் கர்மா உனக்கு கொடுக்கும் முதல் தண்டனை. யாரை நீ நேசித்தாயோ அவர்கள்தான் உன் முதல் எதிரியாக ஆவார்கள். யாரை நீ நம்பினாயோ அவர்கள்தான் உனக்கு முதல் துரோகி ஆவார்கள். இதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உன்னவர் தான் செய்த அனைத்து தவறையுமே உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு அழைப்பு விடுக்க போகின்றார். இப்பொழுது இருந்த மாதிரி இல்லாமல் எப்பொழுதும் நேர்மையாகவும் தைரியத்துடன் அவரிடம் நீ சொல் தங்கமே. இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்ற உறவுக்குள் என்பதை அவருக்கு விவரமாக நீதான் எடுத்து கூற வேண்டும். நிச்சயம் நீ சொல்வதை அவர் கேட்கும் மன நிலைமையில்தான் இப்போது இருக்கின்றார். 1 மாதமாக நீ காரியத்தை நிறைவேற்றி போராடி கொண்டு இருக்கின்றாய். நீ ஆலயத்தில் தரிசிக்க வந்த பொழுது அதை பற்றி பிரார்த்தனையும் செய்கின்றாய். அதனால்தான் உன் வேண்டுதலை நிறைவேற்ற நானே வந்து விட்டேன் தங்கமே. நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவ போவது என்னவோ இந்த முருகன்தான். அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி என்று செல்லாதே. நான் இங்கு உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன். என்னை தேடி வா தங்கமே. நிச்சயம் உன்னுடைய பாதையில் இனி ரோஜா பூ போல மலர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் அவ்வப்போது ஆறுதலான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும். நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்கும் நேரமும் வந்துவிட்டது. அதை தாராளமாக பெற்றுக்கொள். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.